Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see class 4 mathematics, that is Maths Mela, chapter 4 thousands around us. Okay, thousands around us அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கானவை அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். Jaspreet and Gulans are organizing a community lunch in the neighborhood Gurudwara. Okay, Jaspreet அப்படின்றவரும் Gulans அப்படின்றவரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லாங்கர் அப்படின்றது என்னன்னா கம்யூனிட்டி லஞ்ச்னா என்ன, சமுதாயத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஒரு மதிய உணவுக்காக இன்வைட் பண்றது ஃப்ரீயா இந்த நெய்பர்ஹுட் குருத்வாரா. ஓகே, குருத்வாரால என்ன பண்றாங்க, குருத்வாரா கிட்ட இருக்கிற பகுதியில அவங்க ஒரு மதிய உணவுக்காக ஏற்பாடு பண்றாங்க. they expect around 1000 people to be fed on that way. அவங்க எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க, எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்கறாங்க அரௌண்ட் 1000 people. ஓகே, 1000 ஒரு 1000 மக்களை என்ன பண்றாங்க, அவங்க சாப்பிடறதுக்காக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 55 people volunteer. ஓகே, 55 people volunteer to serve during this event. ஓகே, மொத்தம் 55 பேர். வாலண்டியர் அப்படின்னா யாருன்னா தன்னார்வலர். ஓகே, தானா வந்து உதவி பண்றவங்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், வாலண்டியர். அப்ப மொத்தம் ஒரு 55 பேர் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, வாலண்டியரா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. Jaspreet and Gulans receive many donations. ஓகே, அவங்க ஃப்ரீயா இந்த சேவையை பண்றதால அவங்களுக்கு என்ன நிறைய டொனேஷன்ஸ் வந்தது. டொனேஷன்ஸ்னா என்ன, தானா முன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா சில பொருட்களை, அதுக்காக இன்னும் நிறைய பொருட்கள் அவங்களுக்கு வந்திருக்கு. The donations are shown in the table below. Write the number in each case. Okay, donations எல்லாம் என்ன இருக்கு, கீழே வந்திருக்கு. ஓகே, அத நம்பர், இது எவ்வளவு நம்பர் அப்படின்றத பிக்சர்ல கொடுத்திருக்காங்க, நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வீட் ஃப்ளோர் இருக்கு, நெக்ஸ்ட் பல்சஸ் இருக்கு, பம்கின் இருக்கு, பிளேட்ஸ் இருக்கு. இப்ப இதுல குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, குவான்டிட்டியை பார்த்து தான் நம்ம நம்பர் எழுதணும். இப்ப குவான்டிட்டி அப்படின்னு வரும்போது இது எவ்வளவு இருக்கு, 10 பாக்ஸ் இருக்கு. இது எவ்வளவு இருக்கு, 10. இது எவ்வளவு, 10. ஓகே, மொத்தம் எவ்வளவு இருக்கு, 30. இது எல்லாம் சேர்ந்தது எவ்வளவுனா 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 30 பிளஸ் 9 எவ்வளவு வரும், மொத்தம் நம்மளுக்கு 39. ஓகே, 39 பேக்ஸ் என்ன இருக்கு, ரைஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 4 ones. அப்ப 4 ones நம்ம என்னன்னு சொல்லுவோம், 4ன்னு சொல்லுவோம். அடுத்து பிளஸ் 7 10. 7 tensனா எவ்வளவு வரும், ஓகே 1 10 2 10 3 10 4 10 5 10 6 10 7 10. இதுதான் என்ன இருக்கு, 7 10. 7 10 எவ்வளவு, 70 பிளஸ் 4 எவ்வளவு வரும், 74. நெக்ஸ்ட் இந்த ஒரு பண்டில், ஓகே ஸ்டிக் பண்டில் ஆல்ரெடி நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்ல போட்டிருக்கோம் இல்லையா, இது ஒரு பண்டில் எவ்வளவுனா 10. அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 10, அடுத்து 10, நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் ஒரு 10 10 10 10 10. மொத்தம் எவ்வளவு இருக்கு, 1 to 10 20 30 40 50 60 70 80 90 எவ்வளவு இருக்கு, 100. அப்புறம் அடுத்து தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்டிக் எத்தனைக்கு, தனித்தனியா இருக்கிற ஸ்டிக் 3 இருக்கு. அப்ப 100 பிளஸ் 3 எவ்வளவு வரும், 103. 103. நெக்ஸ்ட் 100 minus 7. ஓகே, 100 minus 7. ஃபர்ஸ்ட் நம்ம 100ல, ஓகே 100ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 5 போட்டு சப்ராக்ட் பண்றோம். ஓகே 100ல minus 5 பண்ணோம்னா எவ்வளவு வரும், 95. மறுபடியும் ஒரு minus 2 போட்டோம்னா எவ்வளவு வரும் நம்மளுக்கு, 93. அப்ப ஆன்சர் இங்க என்ன போடலாம், 93. ஈஸியா சப்ராக்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் 5 போட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 போட்டு சப்ராக்ட் பண்ணா we can get 93. நெக்ஸ்ட் பிளேட்ஸ். ஓகே, அப்ப 93 பம்கின்ஸ் வந்திருக்கு. 103 பல்ஸ் பேக் வந்திருக்கு, பருப்பு வகை பயிறு பேக் வந்திருக்கு. 74 வீட் ஃப்ளோர் பேக் வந்திருக்கு. 39 ரைஸ் பேக்ஸ் வந்திருக்கு. லாஸ்டா பிளேட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றாங்க. ஓகே, இந்த ஒரு பாக்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 100 இருக்கு. அடுத்த பாக்ஸ் எவ்வளவுன்னா 100, அடுத்து ஒரு 100, அடுத்து ஒரு 100. அடுத்து இது நம்மளுக்கே தெரியும் எத்தனை இருக்கு, 10. ஒரு 10 20 30 40 50 60 70 80. அடுத்து இது எவ்வளவு இருக்கு, தனித்தனியா 2 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 100 200 300 400. அடுத்து எவ்வளவு, 410 420 430 440 450 460 470 480. அப்புறம் என்ன வரும், 81 82. அப்ப எவ்வளவு வரும், 482 அப்படின்னு இதுக்கு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் டொனேஷன்ஸ். அடுத்து டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பக்கெட் இருக்கு,
ஆயில் இருக்கு, சால்ட் பேக்கெட் இருக்கு, சுகர் பேக்கெட் இருக்கு, டம்ளர்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன ஓகே மக்களா ஃப்ரீயா கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம டொனேஷன்ஸ், நன்கொடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டொனேஷன்ஸ். இப்ப இது எத்தனை இருக்கு நம்மளுக்கு 10 இருக்கு. இது எவ்வளவு இருக்கு 10 இருக்கு. இத பிக்சர்ல கொடுத்திருக்காங்க, நம்ம அந்த பொருளை வச்சு லிங்க் பண்ணி நம்பர் எழுதணும். இது எவ்வளவு 1 2 3 4 5. அப்ப எவ்வளவு வரும் 20. 10 plus 10 20, 21 22 23 24. எவ்வளவு வரும் 25. அடுத்து ஆயில் எவ்வளவு இருக்கு 12 பேக்கெட்ஸ். அப்ப எப்படி எழுதலாம் இங்க 12 அப்படின்னு எழுதினா போதும். நெக்ஸ்ட் சால்ட் எவ்வளவு இருக்கு 10 20 30 40 50. அப்ப எவ்வளவு எழுதலாம் 50. அடுத்து சுகர் பேக்கெட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் லைன்ல கொடுத்திருக்காங்க. இங்க 60 இருக்கு, இங்க 70 இருக்கு. நடுவுல எத்தனை வரும் 10 ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும் 65. ஓகே, இங்க நடுவுல ஒரு 10 லைன்ஸ் இருக்கும். 60க்கும் 70க்கு நடுவுல 10 லைன்ஸ் இருக்கு. இது சென்டர் பார்ட் எவ்வளவுன்னா 5. அப்ப எவ்வளவு வரும் 60 plus 5 65. அடுத்து நெக்ஸ்ட் 10 more than 312. ஓகே 10 more than 312. ஓகே இப்ப 312 கொடுத்துட்டோம். 312 10 more than. அப்ப 10 அப்படின்னு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு வரும் 2 2 3. அப்ப எவ்வளவு வரும் 322 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். Jaspreets and Gulans record the number of people who come for the community lunch at different times. Jaspreet என்றவரும் Gulans அப்படின்றவங்க இவங்க தான் ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெக்கார்ட் பண்றாங்க, நோட் பண்றாங்க நம்பர் ஆஃப் பீப்புள், எவ்வளவு மக்கள் ஓகே கம்யூனிட்டி லஞ்சுக்கு எந்தெந்த டைம்ல வந்தாங்க. ஓகே டிஃபரெண்ட், ஏன்னா ஒரே டைம்ல எல்லாரும் வர முடியாது இல்லையா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எப்பப்ப வந்து சாப்பிடுவாங்களோ அப்பப்ப வருவாங்க. அப்ப அந்த டைம் அவங்க நோட் பண்றாங்க, இவ்வளவு மக்கள் வந்தாங்க, எந்த டைம்ல வந்தாங்க அப்படின்றத நோட் பண்ணாங்க. Write the time and draw the number of people who had food at different time slots using HTO blocks are shown in the figure. Okay, write the time. நம்மள என்ன சொல்லிருக்காங்க, டைம் எழுத சொல்லிருக்காங்க. அதே மாதிரி draw பண்ண சொல்லிருக்காங்க. Draw the number of people who had food at different times. வெவ்வேறு டைம்ல வந்து சாப்பிட்ட மக்களோட ஓகே மக்களோட என்னன்னு சொல்லிருக்காங்க, number of people who had food at different time slots. ஓகே வெவ்வேறு விதத்துல இப்ப யூசிங் எந்த பிளாக் HTO அப்படின்னா 100 10 1 பிளாக்ல அந்த மாதிரி டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம மக்களை வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நம்ம பிளாக்ஸ்ல டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரைட் த டைம்னு கொடுத்திருக்காங்க. இங்க டைம் எவ்வளவு இருக்கு 12 o'clock. அப்ப 12 o'clock அப்படின்னு நம்ம எழுதலாம் 12. இங்க எவ்வளவு பாத்தீங்கன்னா 12:30. ஓகே 12:30. 52 people. அப்ப 52 peopleனா எத்தனை எழுதலாம் பிளாக்ஸ், அப்ப 10 blocks. ஓகே 10 blocks எத்தனை போடலாம் 5 போடலாம். ஓகே 10 மொத்தம் 5 போடலாமா, என்ன வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இங்க ஒரு 10 blocks போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இங்க ஒரு 10 blocks போடுறோம். அதே மாதிரி இங்க ஒரு 10 blocks. அதே மாதிரி இங்க ஒரு 10 blocks. இது எல்லாமே 10. எத்தனை 10? 5 10. 5 10 எவ்வளவு வரும் 50 plus 2. ஓகே 2ன்றது தனித்தனி ஒரு சின்ன சின்ன பிளாக், இது தனித்தனி இண்டிவிஜுவல். ஓகே இது 2. அப்ப எவ்வளவு வரும் மொத்தம் 52. ஓகே 52. நெக்ஸ்ட் 145 people. நெக்ஸ்ட் இங்க என்ன டைம் கேட்டிருக்காங்க, டைம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க செகண்ட் ஒன்ல டைம் மட்டும் நம்ம நோட் பண்ண சொல்லிருக்காங்க. 145 people அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே என்ன கொடுத்துட்டாங்க, இதை 100 கொடுத்துட்டாங்க. ஓகே இது ஒரு 10, 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 1 1 1 1 1. அப்ப 145. அப்ப 145 people கொடுத்துட்டாங்க. நம்மள டைம் மட்டும் நோட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே இங்க என்ன இருக்கு 11க்கும் 12க்கும் நடுவுல இருக்கு. அப்ப என்னன்னு எழுதலாம், இது 11:30. அதே மாதிரி இங்க பாக்குறோம் 1 PM. ஓகே 1 சின்ன முள்ளு எங்க இருக்கு 1 இருக்கு, பெரிய முள்ளு 12 இருக்கு. அப்ப என்னன்னு எழுதலாம், இது 1 o'clock. அப்ப 1 that is 145 people எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க, 11 to 1க்குள்ள 145 people சாப்பிட்டாங்க. அதே மாதிரி 12 to 12:30க்குள்ள 52 people சாப்பிட்டாங்க. இங்க வேணா நம்ம பிளாக்ஸ் போட்டுக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இன்னொன்னு 10. ஓகே அப்ப மொத்தம் 1 2 3 4 5 2 தனியா. நெக்ஸ்ட் 325 people எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ 1 o'clock. இது என்ன இருக்கு 1 சின்ன முள்ளு 1ல இருக்கு, பெரிய முள்ளு 12ல இருக்கு. அப்ப என்ன எழுதலாம், ஓகே நம்மளே எழுதலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் 1 o'clock.
0 0. இங்க எவ்வளவு வரும் 1க்கு 2க்கு நடுவுல சின்ன முள்ளு இருக்கு, பெரிய முள்ளு 6ல இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம் 130. அப்ப பிட் 1க்கும் 130க்கு நடுவுல எத்தனை பீப்புள் சாப்பிட்டாங்க 325. அப்ப 325னா நம்ம என்ன பண்ணணும் 300 பிளாக்ஸ் போடணும். ஓகே 100 பிளாக்ஸ் அப்படின்றது நல்லா பெருசா போடுறதுதான். எத்தனை வரணும் 300. இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 100. மொத்தம் எத்தனை 100 ஆச்சு 300. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 20. அப்ப ரெண்டு வந்து என்ன பண்ணணும் நம்ம 2 10 பிளாக்ஸ் 1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 2 10 பிளாக்ஸ் 5 தனித்தனிய இண்டிவிஜுவல் 3 4 5. ஓகே இந்த 100 பிளாக்ஸ் எப்படின்னு போடலாம்னா 1 2 3 4 5. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் என்ன வரும் 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த சைடு போறோம் நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம 100. அப்ப இது ஒரு 100. இதே மாதிரி இதுவும் போடணும் 100. இது ஒரு 100. இது 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இது ஒரு 10. இது ஒரு 10 பிளாக். இது ஒரு 10 பிளாக். இது எத்தனை வரும் 5. ஓகே 1 பிளாக்ல எத்தனை இருக்கு 5. அப்ப 325. ஓகே இது 100, இது 100, இது 100. நெக்ஸ்ட் எத்தனை மணி நெக்ஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க 1க்கும் 2க்கும் நடுவுல சின்ன முள்ளு 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கு, பெரிய முள்ளு 6ல இருக்கு. அப்ப இங்க என்னன்னு சொல்லலாம் இதுவும் 130. இங்க என்ன இருக்கு சின்ன முள்ளு 2ல இருக்கு, பெரிய முள்ளு 12ல இருக்கு. அப்ப எப்படி எடுத்துக்கலாம் 2 o'clock. ஓகே அப்ப பிட்வீன் 130 2 எவ்வளவு பீப்புள் சாப்பிட்டுருக்காங்கன்னா 508 people 508 people. அப்ப இங்க எத்தனை நம்ம 5 பாக்ஸஸ் போடணும் 100 பாக்ஸஸ் மொத்தம் எத்தனை வரணும் 5 பாக்ஸஸ். ஓகே இது 1 நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் இங்க ஒரு 5 பாக்ஸஸ். அப்புறம் 8 தனித்தனியா 1 2 3 4 5 6 7 8. அப்ப இது ஒரு 100. 100னா எப்படி போடுவோம் நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த பக்கம் பாக்ஸ் இந்த பக்கம் நம்ம போடுறோம். ஓகே இதே மாதிரி இந்த பக்கம் போடும்போது என்ன இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே இது 100. அதே மாதிரி இது ஒரு 100. ஓகே இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த சைடு போடுறோம் 1 2 3 4 5 6 7. அடுத்து என்ன வரும் 8 9 10. ஓகே இது ஒரு 100, அது ஒரு 100, அது ஒரு 100. அப்ப மொத்தம் எத்தனை வரும் இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 100. அப்ப 500. தனித்தனி எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8. அப்ப மொத்தம் எவ்வளவு 508 people நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் 100,000 போட்ட மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் the time slot when the most of the people came for lunches. Okay, when the the time slot when the most number of people came for lunch. ஓகே எந்த டைம் ஸ்லாட்ல ஓகே நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டாங்க. ஓகே எந்த டைம் ஸ்லாட்ல நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பாக்குறோம் 508 people. ஓகே 508 people எந்த டைம்ல தான் இங்க லாஸ்டா பார்த்தோம் இல்லையா அந்த 508 peopleல தான் என்ன பண்ணாங்க நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டாங்க. the time slot when most number of people came for lunches என்ன வரும் that is 1:30 to என்ன வரணும் 2 p.m. 1:30 to 2 o'clock. Next, the time slot when the least number of people came for lunches. Okay, least number. Okay, மேலையும் பார்த்து தான் நம்ம போடணும். ஓகே கம்மியா மக்கள் எந்த டைமுக்கு வந்தாங்க சாப்பிட்றதுக்காக கம்மியா எப்ப எந்த டைமுக்காக வந்தாங்கன்னா இது போட்டிருக்கோம் இல்லையா 52 people தான் இங்க 52 people தான் என்ன இருக்காங்க கம்மியா வந்திருக்காங்க. அப்ப எந்த டைம் ஸ்லாட் 12 to 12:30. அப்ப அங்க நம்ம என்ன எழுதலாம் அந்த கேப்ல
அந்த டேஷ்ல என்ன எழுதலாம்னா 12 to 12:30. 12 to 12:30. Let us do அப்படின்ற டாபிக்ல make first one, make 3-digit number using the digit 3, 7. Write numbers in the boxes given below. Circle the smallest, cross out the largest. Okay, make 3-digit number using the digit 3யும் 7யும் வச்சு ஒரு எத்தனை வரணும் 3-digit numbers நம்ம நிறைய உருவாக்கணும். Write the numbers in the boxes given below. Okay, கீழே இருக்கிற பாக்ஸ்ல நம்ம 3யும் 7யும் வச்சு 3-digit number உருவாக்க சொல்றாங்க. 3-digitனா என்ன 1 2 3. Okay, 3 நம்பர் இருக்கணும். Okay, write the numbers in the boxes given below. Circle the smallest and cross out the largest. Okay, எழுதி இருக்கிற நம்பர்ல சின்ன நம்பர் என்ன பண்ணணும் நம்ம சர்க்கிள் பண்ணணும், பெரிய நம்பர் என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 333 ரிப்பீட்டட் நம்பர் கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு 3 3 எழுதணும்னா அது ஒரு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 7 எழுதலாமா 1 2 3. அப்ப 3 7 இதுவும் ஒரு 3-digit நம்பர் 1 2 3. அப்ப 3-digit நம்பர். நெக்ஸ்ட் 2 3 போட்டு ஒரு 7 போடலாமா 2 3 போட்டு ஒரு 7 போடலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு 7 போட்டு 2 3 எழுதலாமா ஒரு 7 போட்டு 2 3 எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 3 போட்டு 2 7 எழுதலாம் 377. ஓகே, 377. அடுத்து 2 7 போட்டு ஒரு 3 எழுதலாம் 2 7 773. அடுத்து 373 373. அடுத்து ஒரு 7 சென்டர்ல 3 சென்டர்ல போட்டு 737. ஓகே, இந்த மாதிரி எழுதலாமா. ஓகே, இதுதான் வந்து மொத்தம் 3யும் 7 வச்சு நம்ம எழுதக்கூடிய நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் 777, செகண்ட் நம்பர் 337, நெக்ஸ்ட் நம்பர் 733, நெக்ஸ்ட் 377, நெக்ஸ்ட் 773, நெக்ஸ்ட் 373, நெக்ஸ்ட் 737. இதுல ஸ்மாலஸ்ட் நம்பரை சர்க்கிள் பண்ணணும், லார்ஜஸ்ட் நம்பரை என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும். ஓகே, இதுல லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கே தெரியும். எது லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா 777 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப இது என்ன பண்றோம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சர்க்கிள் பண்ணணும். இதுல எது ஸ்மாலர் நம்பர் நமக்கே தெரியும். இது 337 இருக்கு, 33 இருக்கு, 37 இருக்கு, அடுத்து 733 இருக்கு. 300ல என்னென்ன நம்பர் இருக்குன்னா 337 இருக்கு, 373 இருக்கு, 377. 300ல இந்த 4 நம்பர் இருக்கு. ஓகே, அப்ப இதுல எது ஸ்மாலர் நம்பர்னா இது இருக்கு இல்லையா 333. அப்ப இந்த நம்பர் என்ன பண்ணணும் நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக் 6 3-digit number using the digit 3508. ஓகே, இது என்ன இருக்கு 3-digit நம்பர். ஓகே, ஒரு 3 1 2 3 3 டிஜிட் இருக்கிற நம்பர் such that all numbers are less than 550. அப்ப 3 3-digit நம்பர் எழுதணும். ஓகே, 6 3-digit நம்பர் எழுதணும். மொத்தம் 6 நம்பர்ஸ் எழுதணும் 3-digit. எதை வச்சு 3508 இந்த 4 நம்பரை வச்சு தான் எழுதணும். ஆனா எல்லா நம்பரும் என்ன இருக்கும் less than 550. 550க்கு கீழே வரணும். You can repeat the digits. ஓகே, என்ன பண்ணலாம் digits ரிப்பீட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதணும் 55 888. ஓகே, 888. அதே மாதிரி 35 355 388. ஓகே, 330 அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி எழுதலாம். மேக் 6 3-digit நம்பர். ஓகே, 1 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 1 2 3 4 5 6 பாக்ஸஸ் இருக்கு. 6 பாக்ஸஸ்ல இந்த நம்பரை யூஸ் பண்ணி 3-digit நம்பரை நம்ம உருவாக்கணும். 3508. ஓகே, நம்மளே எழுதலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எழுதலாம் 350. ஃபர்ஸ்ட் எழுதலாம் 350. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் 358. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் 380 எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் மொத்தம் 550க்குள்ள வரணும். அப்ப என்ன வரணும் 508 வரலாம். ஓகே, 508 வரலாம். நெக்ஸ்ட் 530 வரலாம். 530 எழுதுறேன் 530. ஓகே, அதுக்கு அடுத்து 385. ஓகே அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு 6 நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. 6 3-digit நம்பர்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க. நிறைய எழுதலாம், ஆனா அவங்க கேட்டிருக்கிறது ஒன்லி 6 3-digit நம்பர்ஸ். நெக்ஸ்ட் மார்க் த நம்பர்ஸ் யூ மேட் இன் 1B ஆன் த நம்பர் லைன். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மார்க் த நம்பர்ஸ் யூ மேட் இன் மேல போட்டிருக்கோம் இல்லையா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்பர் லைன்ல எழுத சொல்லிருக்காங்க. மேல இருக்கிற நம்பர்ஸ் 350 358 380 508 530 385 இங்க நம்பர் டிஜிட்ல எழுத சொல்லிருக்காங்க. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 200 இருக்கு இல்லையா 200க்கு அப்புறம் என்ன இருக்கும் 210 20 30 40 50. அப்ப ஒண்ணுத்துக்கு நடுவுல என்ன இருக்கு 10 10 இருக்கு. அடுத்து என்ன 60
70, 80, 90, 300. ஓகே, அப்ப 200 ஒன்னுத்துக்கு இன்னொன்னுத்துக்கு நடுவுல 50 இருக்கு. 10 10 50 கொடுத்திருக்காங்க. 50 கேப் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? 350 எங்க வரும்? 350, 350, 300 இருக்கு. 50 எங்க வரும்? That is 350 அவங்க இதுலயே இருக்கு. ஓகே, இதுலயே இருக்கு. இதுதான் 350. 350 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 358. ஓகே, 58 எங்க வரும்? That is 60. ஓகே, இது என்ன வரும்? 60, 70, 80, 90, 400. அப்ப 68 எங்க வரும்? 368. 58 இது இங்க வரும். இதுதான் 358. 358. நெக்ஸ்ட் 380. ஓகே, 380 எங்க வரும்? 60 இங்க இருக்கு, 70 இருக்கு, இது 80. அப்ப இது வந்து 380. 380 இங்க வரும். 380. அடுத்து 300. நெக்ஸ்ட் 508. ஓகே, 500 எங்க இருக்கு? 500 தோ இங்க இருக்கு. 500 500க்கும் 550க்கு நடுவுல ஃபர்ஸ்ட் இருக்குது 510. இது 510. அப்ப இங்க வரும். இது இங்க என்ன வரும்? 508. 508. அடுத்து 530. அப்ப 10, நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் 30, நெக்ஸ்ட் 40. அப்ப 530 இங்க வரும். இதுதான் 530. ஓகே, இது 530. நெக்ஸ்ட் 385. ஓகே, 385 எங்க வரும்? 80 இங்க இருக்கு. ஓகே, 80. அடுத்து 90. 80க்கும் 90க்கும் நடுவுல என்ன இருக்கு? 385. இதுதான் 385. இது 385. இது 530. இது 508. அப்படின்னு இந்த நம்பரை நம்பர் லைன்ல நம்ம எழுதலாம். Next, 2, fill in the blanks with appropriate numbers. Okay, appropriate numbers na correct அடுத்த நம்பரை நம்மள எழுத சொல்லிருக்காங்க. First கொடுத்தது 787, 788. Next என்ன வரும்? 89. அப்ப 789. Next 790. Next 791. Next 792. Next 793. Next 794. Next 795. 795. Next 796. 700. 797. 798. Next என்ன வரும்? 799. 7 அடுத்து என்ன வரும்? 8. அப்ப என்ன பண்ணலாம்? 800. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 801. நெக்ஸ்ட் 802, 803, 804, 805. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 806. 806. ஓகே, அப்ரோப்ரியேட் நம்பர் இதுதான். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் ஃபில்லிங் தான் பேக்வேர்டு கவுண்டிங். இப்போ இங்க என்ன இருக்கு? 34 இருக்கு, இங்க 33 இருக்கு. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 32. முன்னாடி நம்பர் இருக்கு 900. அப்ப 932. 32க்கு முன்னாடி நம்பர் என்ன? 31. அப்ப முன்னாடி 9 போட்டுக்கிறோம். 931. நெக்ஸ்ட் 30 போடுறோம். அப்ப முன்னாடி 9 போட்டுக்கிறோம். அப்ப 930. 30க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்? 29. அது கூட ஒரு 9 போட்டுக்கிறோம். 929. அடுத்து என்ன வரும்? 900. 9 போட்டுக்கணும். 29க்கு முன்னாடி 28. நெக்ஸ்ட் 9 போட்டுக்கிறோம். 28க்கு முன்னாடி 27. 927. 9 போட்டுக்கிறோம். 27க்கு முன்னாடி நம்பர் 26. அப்ப 926. நெக்ஸ்ட் 26க்கு முன்னாடி நம்பர் 900 போட்டுக்கிறேன். 26க்கு முன்னாடி நம்பர் 25. அப்ப 925. சி இங்க 679, 679, 689. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 79க்கும் 89க்கும் நடுவுல எத்தனை இருக்கு? 10 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ரைட் சைட்ல போனா 10 நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், லெஃப்ட் சைட்ல வந்தா 10 நம்பர்ஸை டிக்ரீஸ் பண்ணணும். ரைட் சைட்ல வந்தா 10 நம்பர்ஸை அதிகமாக்கணும், லெஃப்ட் சைட்ல வரும்போது 10 நம்பர்ஸை என்ன பண்ணணும்? இது ரைட் சைட்ல. ஓகே, இது என்ன வரும்? +10 ஆக்கணும். லெஃப்ட் சைட்ல வரும்போது -10 ஆக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் 79க்கு முன்னாடி நம்பர் என்ன வரணும்? 69. அப்ப 669. அடுத்து 669க்கு முன்னாடி என்ன வரும்? 59. அப்ப 659. நெக்ஸ்ட் 659க்கு முன்னாடி எவ்வளோ? 49. 649. நெக்ஸ்ட் 649க்கு முன்னாடி என்ன வரும்? 639. 39க்கு முன்னாடி என்ன வரும்? 29. அப்ப 629.
அடுத்து இந்த பக்கம் வரும், நம்ம ரைட் சைட்ல வரும். அப்ப 689 பிளஸ் பண்றோம். 89 கூட ஒரு 10 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 699. 600 எவ்வளவு வரும்? 99. அடுத்து 1 சேர்த்தோம்னா 700 ஆயிடுது. அப்ப என்ன வரணும் நம்பர்? 709. 709. அப்புறம் என்ன வரணும்? நம்ம இன்னும் ஒரு 10 ஆட் பண்றோம். 719. அந்த மாதிரி என்ன பண்ணணும்? சென்டர் நம்பர் கொடுக்கும்போது எவ்வளவு நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டு லெஃப்ட் சைட்ல வந்தா மைனஸ் பண்ணணும், ரைட் சைட்ல வந்தா பிளஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 338 வந்திருக்கு, இங்க 348 வந்திருக்கு. அப்ப 38, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 48. அப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஓகே, 338. அடுத்து வந்து 48. இப்ப இங்க நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் கேப் வருது அப்படின்னு பார்க்கும்போது 5. இப்ப 38க்கு அப்புறம் 5 ஆட் பண்றோம். ஓகே, ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்ப +5 நான் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 343. ஓகே, அப்போ 338 +5 ஆட் பண்ணா 43. அடுத்து +5 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 48. அடுத்து ஒரு +5 ஆட் பண்றேன். அப்ப எவ்வளவு வரும்? தட் இஸ் 353. அடுத்து ஒரு 5 ஆட் பண்றேன். 358. அடுத்து ஒரு 5 ஆட் பண்றேன். எவ்வளவு வரும்? 363. அடுத்து ஒரு 5 ஆட் பண்றேன். 368. அடுத்து ஒரு 5, 68 கூட ஒரு 5 ஆட் பண்ணா 373. அடுத்து ஒரு 5 ஆட் பண்ணா 378. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு நம்பர் வரணும். அப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வர நம்பர் என்ன வரணும்? காமனா வரணும். ஓகே, இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது ரெண்டு சைடுக்கும் காமனா வரணும். அதை வச்சு நம்ம நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்ப 38, 48. ஓகே, 38க்கும் 48க்கும் நடுவுல 10 நம்பர் டிஃபரன்ஸ் வருது. நடுவுல என்ன வரும்? அப்போ ஒரு 5, நடுவுல வர்றது 5. அப்ப 5 இன்க்ரீஸ் பண்ணணும். 38 + 5 43. அப்ப இதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட்ல வரும்போது -5 மைனஸ் பண்றோம். அப்ப என்ன வரும்? 38. அப்ப 300 என்ன வரணும்? 33. 300 என்ன வரும்? தட் இஸ் 33. அப்ப 33க்கு 338. 38க்கு அப்புறம் +5 ஆட் பண்ணோம்னா 38. ஓகே, -5 அப்படி போட்டோம்னா 333. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்பர் பார்த்தோம்னா 300 இருக்கு, இது 500 இருக்கு, இங்க 67 இருக்கு. 367, 567. அப்ப நடுவுல என்ன வரணும்? ஒரு 100 மிஸ் ஆகுது. அப்ப 400 மிஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணோம்? 467. அப்ப 100 நம்ம என்ன பண்ணோம்? ரைட் சைட்ல வரும்போது 100 ஆட் பண்ணோம், லெஃப்ட் சைட்ல வரும்போது 100 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 567, 667, 767, 867, 967. அடுத்து என்ன வரணும் நம்மளுக்கு? 1067. 900க்கு அடுத்து என்ன வரணும்? 1067. அப்ப இங்க வரும்போது 100 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? 267. அடுத்து என்ன வரும்? 167. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஃபில் பண்ணலாம். As we have learned in grade 3, the Indian system of writing numbers, which we have been learning and practicing in schools to write subtract numbers, was discovered in India around 2000 years ago. As we have learned, okay, நம்ம எப்ப பண்ணோம்? grade 3. okay, மூன்றாவது வகுப்புல என்ன பண்ணோம்? கற்றது போல அதாவது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் நம்பர்ஸ். ஓகே, இந்திய எண் எழுதும் முறை என்பதும் நம் பள்ளியில் எண்களை என்ன பண்ணுவோம்? எழுதவும். என்ன பண்ணணும்? நம்ம சப்ராக்ட் நம்பர்ஸ், ஓகே, கூட்டவும் எழுதவும் மற்றும் கழித்தல் செய்யவும் பயின்று வந்த முறை. இந்த முறை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. It was discovered in India around 2000 years ago and now it is used around the world. ஆனா இந்த முறை உலகம் முழுவதும் இப்ப என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. This system was designed so that we can write all numbers no matter how large they are using just 10 symbols: 0, 1, 2, 3, 4, 5, 6, 8 and 9. இந்த முறை எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் மொத்தம் எத்தனை? 10 அடையாளங்கள், அதாவது 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ள எல்லா எண்களையும் என்ன பண்ணுது? எழுத முடியுமாறு அது என்ன பண்ணிருக்காங்க? வடிவமைச்சிருக்காங்க. Okay, till now we have learned how to write all numbers from 1 to 999. Now let us explore how to write numbers 1000 and larger in the Indian number system. இதுவரை நம்ம என்ன பண்ணோம்னா 1ல இருந்து 999 வரை எண்களை நம்ம என்ன பண்ணோம்? எழுத கத்துக்கிட்டோம். இப்ப நம்ம 1000 அதற்கு மேற்பட்ட எண்களை ஓகே எழுத கத்துக்க போறோம்.
இந்தியன் நம்பர் சிஸ்டத்துல 1000க்கு மேல நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்றத பத்தி கத்துக்க போறோம். யூ ரிமெம்பர் தட் குலான்ஸ் அண்ட் ஜஸ்பிரீத் had kept track of the people who came for the community lunch. Okay, you remember. Okay, குலான்ஸும் ஜஸ்பிரீட்டும் என்ன பண்ணாங்க, kept track of the people who came for the community lunch. Okay, அவங்க கம்யூனிட்டி லஞ்சுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நோட் பண்ணிருக்காங்க. Let us see how they did it. Okay, என்ன பண்ணாங்க, எப்படி அவங்க பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒருவர் அட்டையில இந்த மாதிரி கோடு போட்டு நம்பர் எழுதிக்கிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த மாதிரி ஒரு 10 ஷீட் இருக்கு. 10 ஷீட்ல பாக்ஸ் போட்டுக்கிட்டாங்க. ஒண்ணுத்துல எத்தனை இருக்கு, 100 நம்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தர் வர வர என்ன பண்ணிட்டாங்க, அதை ஸ்கிராச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு மேல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோடு பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரா வர 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 அது மாதிரி கோடு போட்டு நோட் பண்ணிருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா 1032. ஓகே, 1000க்கு மேல இருக்கிற அடுத்த கார்டுல 1001. ஒரு ஆள் வந்தபோது 1000க்கு மேல வரும்போது ஓகே, இங்க 1000 வரைக்கும் இந்த 10 கார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து 11th கார்டு, 11வது கார்டுல 1001 2 3 4 5 6 7 8 9 அப்படி ஒவ்வொருத்தர் வர வர அதை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லாஷ் பண்ணிருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளவுன்னா 1032. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, வரக்கூடிய ஜனங்களை, வரக்கூடிய மக்களை அவங்க என்ன பண்ணாங்க, ட்ராக் பண்ணாங்க. இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. how many people came for community lunch? ஓகே, எவ்வளவு மக்கள் கம்யூனிட்டி லஞ்சுக்கு வந்திருக்காங்க, எவ்வளவு வந்திருக்காங்க, 1032. ஓகே, எவ்வளவு இருக்கும், 1000க்கு மேல. அவங்க எதிர்பார்த்தது 1000, ஆனா வந்தது எவ்வளவு இருக்கும், 1032. fill in the blanks with appropriate numbers. ஓகே, fill in the blanks. ஓகே, இப்போ கீழே வந்து ஜனங்க வெயிட் பண்றதை காமிக்கிறாங்க. ஓகே, நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா இங்க 1000. ஃபர்ஸ்ட் எவ்வளவு வந்திருக்காங்கன்னா இங்க 1000. ஓகே, இங்க 1000 people. ஓகே, 1000வது நபர் இங்க நிக்கிறார். அடுத்து இது இவர் யாரு, 1001வது நபர். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 1002வது நபர். இது யாரு, இவரு 1003வது நபர். ஓகே, இங்க கீழே இருக்கிறவரு 1003வதா வந்தவர். இங்க மேல எவ்வளவு வருது, 1004வதா வந்த நபர். நெக்ஸ்ட் இவர் வந்து 1005வதா வந்த நபர், 1005. அடுத்து இது 1001. ஓகே, 1000வது வந்தவர், 1001வதா வந்தவர், 1002 1003 1004 1005. ஓகே, அடுத்து 1000க்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறார். அவர் யார் வரும், 999. அடுத்து அவருக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் யாரு, 998. அடுத்து வந்தவர் யாரும், 997. 997. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனா, ஆனா இங்க பாக்ஸ் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 997 அப்படின்னு நம்ம இந்த பாக்ஸை ஃபில் பண்ணலாம். Next, identify the range of numbers most suitable for the following situations. Share your thoughts. Okay, identify the range of numbers. Okay, நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், எது சூட்டபிளா இருக்குமோ. ஓகே, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் இந்த வேர்ட்ஸுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. Identify the range of number most suitable for the following situations. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பரை என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சு share your thoughts. First, number of children in your village. ஓகே, உங்களோட கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் யுவர் வில்லேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் யுவர் ஸ்கூல். ஓகே, உங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய டேபிள்ஸ். நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் லைப்ரரி. ஓகே, உங்க ஸ்கூல் கிளாஸ் ரூம், உங்களோட நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் லைப்ரரி, உங்க ஸ்கூல் லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்கு. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் யுவர் பிளான்ட். ஓகே, ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய இலைகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் யுவர் மேத்ஸ் புக். ஓகே, உன்னோட மேத்ஸ் புக்ல எவ்வளவு பேஜஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம், உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம். ஓகே, உங்க வகுப்பறையில இருக்கக்கூடிய விரல்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் எ ட்ரீ. அதே மாதிரி மரத்துல இருக்கக்கூடிய இலைகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ். ஓகே, ஒரு பேஜ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் யுவர் ஸ்கூல். ஓகே, மொத்தம் எவ்வளவு குழந்தைகள் உங்க பள்ளியில இருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் யுவர் ஸ்கூல். ஓகே, எவ்வளவு பெண்கள், ஓகே, பெண் குழந்தைகள் மாணவிகள் உங்க பள்ளியில இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மள ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அத அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற நம்பரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் யுவர் வில்லேஜ். ஓகே, உன்னோட வில்லேஜ்ல எவ்வளவு குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, என்னோட வில்லேஜ் பெருசு இல்லையா, அப்ப எவ்வளவு இருக்கும், பெரும்பாலும் குழந்தைகளோட எண்ணிக்கை ஒரு 500 இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து ஒரு 500, அங்க இருந்து இங்க வரும். ஒரு 500 to 1000 இருக்கும் குழந்தைகளோட எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் யுவர் ஸ்கூல். ஓகே, எங்க ஸ்கூல்ல எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா
ஒரு 50 to 100 டீச்சர்ஸ் இருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம். ஓகே, என் கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? தட் இஸ் 10ல இருந்து ஒரு 50 வரைக்கும் இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இன் மை கிளாஸ் ரூம் எவ்வளவு வரும்? 10 to 50. நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் லைப்ரரி. ஓகே, உன்னோட லைப்ரரியில எவ்வளவு புத்தகங்கள் இருக்கும்? நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் லைப்ரரி அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட லைப்ரரியில உதாரணமா ஒரு 500 புக் இருக்கும். அப்ப நான் இங்க கொண்டு வரேன் 500 to 1000. ஓகே, 500ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கும். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் எ பிளான்ட். ஓகே, ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலைகளின் எண்ணிக்கை. ஓகே, இலைகள் எவ்வளவு இருக்கும்? பெரும்பாலும் பார்க்கும்போது மோர் 1000க்கு மேல இருக்கும் இலைகளோட எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் யுவர் மேத்ஸ் புக். ஓகே, உன்னோட மேத்ஸ் புக்ல எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சுமார் ஒரு 100ல இருந்து 200 வரைக்கும் இருக்கலாம். மேக்சிமம் 100க்குள்ள இல்ல 200க்குள்ள இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆண்ட்ஸ் இன் அன் ஆந்தில். ஆந்தில்னா என்ன? எறும்பு புற்று. ஓகே, எறும்பு புற்றுக்குள்ள இருக்கிற எறும்புகளோட எண்ணிக்கை. ஓகே, எவ்வளவு இருக்குன்னா ஒரு 100ல இருந்து 200 வரைக்கும் இருக்கும். ஓகே, எறும்புகளோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரு 100ல இருந்து 200 வரைக்கும் இருக்கும். அப்ப லெஃப்ட் சைடு எல்லாம் என்ன பண்ணியாச்சு? ஃபில் பண்ணியாச்சு. இப்ப மறுபடியும் எங்க வரும்? ரைட் சைடுக்கு வரும். ரைட் சைடுல அதே மாதிரி நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம். ஓகே, உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய புத்தகங்களோட எண்ணிக்கை. ஓகே, நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு வரலாம்? அது பெரும்பாலும் 100 to 200 வரைக்கும் வரலாம். இது வரலாம். நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம் வரும்போது 200 to 500. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம் வரும்போது ஏன்னா ஒரு ஆளுக்கு மொத்தம் 10 ஃபிங்கர்ஸ் இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் வரும்போது 200 to 500 வரலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் எ ட்ரீ. அதுவும் என்ன வரணும்? மோர் தென் எவ்வளவு வரலாம்? மோர் தென் 1000. ஓகே, இலைகள் அப்படின்னு வரும்போது என்ன வரும்? தட் இஸ் நிறைய வரும். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் எ ட்ரீ. ஒரு மரத்துல, பெரிய மரத்துல எவ்வளவு வரும்? 1000க்கு மேற்பட்ட இலைகள் இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ். ஓகே, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, பெரும்பாலும் எவ்வளவு லெட்டர்ஸ் ஒரு பேஜ்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பேஜ்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கும்? பெரும்பாலும் ஒரு 200 to 500 இருக்குமா ஒரு பேஜ்ல? அப்ப நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 200 to 500. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் யுவர் ஸ்கூல். ஓகே, உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை. ஓகே, எங்க ஸ்கூல்ல மொத்தம் எவ்வளவு இருக்காங்க? ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப மோர் தென் எங்க ஸ்கூல்ல மோர் தென் 1000. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் யுவர் ஸ்கூல். ஓகே, மொத்த கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா அதுல 500 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, 500 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு ரீச் ஸ்கூல். ஓகே, உங்க ஸ்கூலுக்கு உங்க வீட்ல இருந்து நீ எவ்வளவு ஸ்டெப்ஸ் வச்சுன்னா உங்க ஸ்கூலை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? 1000 ஸ்டெப். மோர் தென் 1000 அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை திங்ஸ் அரவுண்ட் யூ ஆர் மோர் தென் 1000 in நம்பர். ஓகே, ஐடென்டிஃபை திங்களை சுற்றியுள்ள. ஓகே, 100க்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய பொருள்களோட எண்ணிக்கையை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் இன் ஏ பேக். கிரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் இன் ஏ பேக் அது எவ்வளவு இருக்கும்? 1000க்கு மேல இருக்கும். ஓகே, கிரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் இன் ஏ பேக். ஓகே, ஒரு பையில இருக்கக்கூடிய அரிசியோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னா 1000க்கு மேல இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ஸ். ஓகே, வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்ப ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் இன் எ சிட்டி. நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் எழுதலாம், பீப்புள் எழுதலாம். நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் இன் ஏ சிட்டி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் ஏ ட்ரீ. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் ஏ புக் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். The 1000 Pillars Temple or Savira Kambada Pesadi is the most famous among 18 Jain temples in Mudupidri town, Karnataka, built in 1500s by the local ruler Devaraya Vadiyar. Each of its 1000 pillars is decorated with unique rock carvings. அதாவது 1000 தூண்கள் கோவில் அல்லது அதுக்கு பேர் என்னன்னா சாவிர கம்பட பசாடி அப்படின்றது என்னன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள மூட்பிட்ரி என்ற நகரத்தில் உள்ள 18 ஜைன கோயில்களில் மிகவும் என்னது பிரபலமானது. இது வந்து 1500களில் ஆட்சி செய்த அரசரான தேவராய வாடியார். இவர் தான் யாரு? தேவராய வாடியார்.
ஓகே, ஈச் ஆஃப் இட்ஸ் 1000 பில்லர்ஸ். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. இந்த கோவில்ல ஒவ்வொரு தூணும் தனித்துவமான பாறைகளால் என்ன பண்ணுது, கார்விங் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, நல்லா செதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, அழகான பாறைகளை வச்சு செதுக்கி அழகுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், டிட் யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? In the early 1900s, the population of Indian rhinoceros was driven to near extinction, with only around 2,000 rhinoceros left. With the recent conservation efforts, there are around 4,000 rhinoceros. Its weight between 1,800 kg, 1,800 and 2,700 kg. That is 2,700 is around 2 m high, but tall and more than 3 m long. The Indian rhinoceros is the state animal of Assam. அதாவது வந்து இங்க இது ரினோசரஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது காண்டாமிருகம். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா, இது எங்க இருக்குன்னா மலையடிவாரத்துல, அதாவது வந்து ஹிமாலயாவோட மலையடிவாரத்தில் காணப்படும் இந்த விலங்கு. இதோட கொம்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுவதால் அது என்ன பண்ணுவோம், குறைவான அளவுக்கு தான் அதோட இனத்தோட எண்ணிக்கை வந்து என்ன பண்ணு குறைஞ்சு போச்சு. 1900களின் தொடக்கத்துல இந்த விலங்குகள் என்ன பண்ணும், சுமார் மொத்தமாவே எவ்வளவு இருந்ததுன்னா 200 மட்டும் இருந்தது. ஆனா பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாக இப்ப எவ்வளவு இருக்குதுன்னா 4000. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னோம்னா இந்தியன் ரினோசரஸ், கொம்பு மூக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் அதுக்கு பேர் என்னது, காண்டாமிருகம். தமிழ் என்னன்னு சொல்றோம், கொம்பு மூக்கன், அப்படி இல்லைன்னா காண்டாமிருகம் அப்படின்னு டிட் யூ நோ அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. இது அசாமோட மாநில விலங்கு. நெக்ஸ்ட், மை கண்ட்ரி அப்படின்ற டாபிக்ல, India is a country with rich cultural heritage. It has 788 districts. Those districts are divided into about 6 lakh villages, each with its own unique traditions and practices. India has over 7,500 kilometers of coastline of 3 sides. Our country's history go back around 5,000 years and we celebrate more than 1000 festival. இந்தியா அப்படின்றது என்னன்னா பண்பாட்டால் மிகச்சிறந்த நாடாகும். இதுல மொத்தம் எத்தனை இருக்கு, 7,788, அதாவது 788 மாவட்டங்கள் இருக்கு. இதுல என்ன இருக்கு, 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட என்ன இருக்கு, கிராமங்கள் தன்னுடைய தனித்துவமான மரபுகளை கொண்டவையா அதை என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இந்தியாவோட கரையோர நீளம் எவ்வளவுன்னா 7500 கிலோமீட்டர். இந்தியா என்ன பண்ற 3 பக்கங்களாலும் கடலால் சூழப்பட்டது. நமது நாட்டின் வரலாறு எவ்வளவு இருக்கு, 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. மேலும் நாம் ஆண்டுக்கு எவ்வளவு இருக்கு, 1000க்கு மேற்பட்ட திருவிழாக்களை கொண்டாடுகிறோம் அப்படின்னு ஜஸ்ட் டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல இந்த 3 டாபிக்கை கொடுத்திருக்காங்க. Next, 1000. You have seen how to visualize 1, 10 and 100 using Dine's block. Okay, Dine's block அப்படின்னா என்னன்னா Zoltan Dine அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணாரு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா the colored blocks used to represent numbers. ஓகே, நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அவரோட பேர்லயே Zoltan Dine அப்படின்றதுல அவரோட பேர்லயே Dine blocks அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது, இது 1, நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 10, நெக்ஸ்ட் என்ன இருக்கு 100. Okay, let us now learn about 100, that is 1000 using Dine's block. Okay, இது வரைக்கும் 3. அவர் எத்தனைன்னா 4 பிளாக்ஸ் யூஸ் பண்ணாரு. எத்தனை, 4 blocks, 1, 10, 100, 1000. ஓகே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது 1 block, next 10 block, next இருக்கும் 100 block. Let us now learn about 1000 using Dine's block. Okay, 1000 இப்ப நம்ம லேர்ன் பண்ணலாம். எதை வச்சு, Dine's block யூஸ் பண்ணி 1000 எப்படி படிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Let us now learn about 1000 using Dine's block. Okay, இங்க என்ன இருக்கு, 1s இருக்கு, இங்க என்ன இருக்கு 10 இருக்கு. 10 1 சேர்ந்தது என்னன்னு சொல்றோம் நம்ம 110. Okay, 10 1. Okay, 110 சொல்றோம். எவ்வளவு தான் எழுதணும், 10 அப்படின்னு எழுதுறோம். அதே மாதிரி 10 10s அப்படின்னு சேர்ந்தது எவ்வளவு, 10 10sனா என்ன, 10 times 10 ஆட் பண்றது, 10 10 10 10 10. Okay, 1 2 3 4, next என்ன வரும் 5, next 6, next 7, next 8, next 9, next 10. இதுதான் 10 10s. அப்ப மொத்தம் மூணுத்தையும் கவுண்ட் பண்ணா என்ன வரும், 100. அப்ப 100. அப்ப இது என்ன வரலாம், இது பிளாக். எத்தனை பிளாக் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் 10s பிளாக். ஓகே, 10s பிளாக் 10 போட்டோம்னா இது எவ்வளவு வரும், 100. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் 1000 எவ்வளவு அப்படின்னு சொல்லும் போது இது ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு வரும், ஒரு 100. இது எவ்வளவு வரும், 100. நெக்ஸ்ட் இது ஒரு 100. நெக்ஸ்ட் 100. அப்ப 400, 500, 600, 700, 800, 900, 1000. அப்ப 1000 சேர்ந்தது எவ்வளவு வரும், ஒரு 1000. 1000 equal to 1000. இதுதான் என்ன கொடுத்திருக்காங்க, 1000 சேர்ந்த 1000 பிளாக்.
நெக்ஸ்ட் லெட் அஸ் பிரேக் அப் 1000. ஓகே, இந்த 1000 நம்ம எப்படி பிரேக் அப் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு வரும் 100. மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா இங்க 10 தட் இஸ் 1000 கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எவ்வளவு வருதுன்னா ஃபர்ஸ்ட் 10, அப்போ 10 20 30 40, இது எவ்வளவு வரும் 50. அப்ப இங்க என்ன வரும், இது 1, இது 2, இது 3, இது 4 5 மேல இருந்து அப்படி கவுண்ட் பண்றாங்க. 50 100, இது எவ்வளவு வரும் ஒரு 150. நெக்ஸ்ட் 300, நெக்ஸ்ட் 350, இது எவ்வளவு வரும் 400, இது எவ்வளவு 450, 500, அடுத்து எவ்வளவு வரும் 550, இது எவ்வளவு 600, இங்க எவ்வளவு வரும் 650, இது எவ்வளவு வரும் 700, 700, அடுத்து 750, இது 800, இது 850, இது 900, நெக்ஸ்ட் 950, லாஸ்டா எவ்வளவு இருக்கு 1000, லாஸ்டா வருது 1000. அப்ப இதை வச்சு நம்ம சில சம்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க, இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், we are at 900. How much more to make 1000? We are at 900. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது இருக்கு, நாங்க 900ல இருக்கோம். அப்ப எவ்வளவு how much more to make? ஓகே, எவ்வளவு சேர்த்தா நாங்க 1000 ஆட் ஆகும். அப்ப எவ்வளவு சேர்த்தோம்னா 1000க்கு 900 to 1000. அப்ப 900 to 1000க்கு எவ்வளவு, இது எவ்வளவு ஃபுல்லா சேர்ந்தது எவ்வளவு ஒரு 100. அப்ப ஒரு 100 சேர்த்தோம்னா அப்ப 900 plus 100 is equal to எவ்வளவு 1000. Next, mark 800. How much more to make 1000? Mark 800. எங்க இருக்கு இங்க 800? இதோ இருக்கு, இதுதான் mark 800. இதான் 800ல மார்க் பண்ணியாச்சு. How much more to make 1000? ஓகே, 1000 வரணும்னா எவ்வளவு வரணும்? அப்ப இந்த ரெண்டு பாக்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணணும். இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணணும். அப்ப இது எவ்வளவு, இது ஒரு 100, இது ஒரு 100. அப்ப மொத்தம் எவ்வளவு வரும் நம்மளுக்கு 200. அப்ப 900. நெக்ஸ்ட் எவ்வளவு 1000. அப்ப எவ்வளவு வரணும், how much more to make, how much more to make 1000. அப்ப எவ்வளவு ஆட் பண்ணணும் 200. அப்ப ரெண்டு பாக்ஸ் நான் போட்டேன்னா என்ன வரும் எனக்கு 1000. நெக்ஸ்ட் மார்க் 760. how much more to 1000? மார்க் 760. இப்ப இது என்ன வருது, இது 750. இங்க இது 750, இது 750. நெக்ஸ்ட் இருக்கிற காலம் எவ்வளவு இருக்கு, இதுதான் 760. 760. how much more to make 1000? அப்ப இங்க மீதி இருக்க 760, 7 1 10 3 4. அப்ப மொத்தம் இங்க எவ்வளவு இருக்கு 40 இருக்கு. அடுத்து எவ்வளவு இருக்கு, இங்க 100 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்கு. அப்ப ரெண்டு சேர்த்தோம்னா எவ்வளவு 100 200, இது எவ்வளவு, இது ஒரு 40. அப்ப எப்படி எழுதலாம் 240. 240 சேர்த்தனா எனக்கு எவ்வளவு வரும் 1000. நெக்ஸ்ட் மார்க் 400. how much less is 4000 than 6000? மார்க் 400. இப்ப 400க்கு போறோம். அப்ப மார்க் how much less is 400 than 6000 அப்படின்னு வரும்போது 1000 minus 600 equal to எவ்வளவு வரும் 400. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட்ஸ் லீடிங் டு 1000. ஓகே, இங்க கீழே கொடுத்திருக்காங்க, இதை நம்மள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் grouping and regrouping. ஓகே, grouping. நெக்ஸ்ட் ரெண்டாவது என்னன்னா regrouping. look at the pictures below. ஓகே, கீழே பிக்சர் கொடுத்திருக்காங்க. circle as many groups of 10 ones 10 tens as possible. Write the final number against the following pictures. Okay, as many as என்ன கொடுத்திருக்காங்க, எவ்வளவு 10 ones ஜாயின் பண்ண முடியுமோ 10 tens ஜாயின் பண்ண முடியுமோ as possible. Write the final number against the following pictures. இப்போ இங்க என்ன இருக்குன்னா நிறைய ஒன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ணலாம், 10 தனியா பிரிச்சுட்டாங்க. ஒரு 10, நெக்ஸ்ட் ஒரு 10, அடுத்து ஒரு 10, அப்ப 30. மீதி எவ்வளவு இருக்கு, தனித்தனியா இருக்கிறது ஒரு 4 இருக்கு. அப்ப 30 plus 4 எவ்வளவு வரும் 34. அப்ப என்ன வரணும் 3 10s plus 4 ones gives 34. நெக்ஸ்ட் இது டென்ஸா இருக்கு. இது எவ்வளவு வரும் டென்ஸ் 10 20 30 40 50 60 70 80 90 100. அப்ப இது எவ்வளவு, இது ஒரு 100, அடுத்து ஒரு 100. இது எல்லாமே டென்ஸ். அப்ப எவ்வளவு வரும் 1 2 30 40 50. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கும் 200. நெக்ஸ்ட் 50 டென்ஸ். அப்ப எவ்வளவு வரும் 200 plus 50 250. அப்ப 200
இது என்ன எழுதலாம் 5 10s எழுதலாம். நெக்ஸ்ட் 0 1s gives என்ன வரும் 250. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம பாக்ஸ் பண்ணோம் 10 10 பண்ணிக்கலாம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு 10 ஆக்கிக்கிறோம். இது ஒரு 10 போட்டுக்கிறோம். அப்போ இது ஒரு 10, இது ஒரு 10. அப்போ மீதி எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 10s. நெக்ஸ்ட் எவ்வளோ வரும் 5 1s எவ்வளோ வரும் 25. அப்போ 2 10s 5 1s 25. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்கு எல்லாமே 10s இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 டெக்ஸ்ட் 10 11 12 13 14 15 16 17 18. மொத்தம் எத்தனை இருக்கு 18 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 போட்டுக்கிறோம். அப்போ 10 10s எவ்வளோ வரும் 100. அடுத்து ஒரு 8 10s இருக்கு எவ்வளோ வரும் 80. சேர்த்தா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 180 180. அப்போ இப்படி எப்படி எழுதலாம் 100 100. நெக்ஸ்ட் எத்தனை 10s இருக்கு 8 10s பிளஸ் என்ன வரும் 0 1s is equal to எவ்வளோ வரும் நம்மளுக்கு 180 அப்படின்னு போடலாம். Circle groups of 10 ones, 10s and 100s as many times as required in each of the following pictures. Okay, circle groups of 10 ones, 10s, அதுக்கப்புறம் எவ்வளோ 100s as many times is required in each of the following pictures. Fill in the empty boxes. Okay, நம்மள சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 10s தனியே 1s தனியே நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ இங்கே எத்தனை 1s கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஒரு 10 இருக்கு. மீதி எத்தனை இருக்கு 4 1 இருக்கு. அப்போ ரெண்டு சேர்த்து எவ்வளோ இருக்கு 14. அதே மாதிரி இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை 10 இருக்கு ஃபர்ஸ்ட் 10 மட்டும் தனியே போட்டுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 நெக்ஸ்ட் 9 10. ஓகே இது தனியே எப்படி போட்டுக்கிறோம். இது தனியே எப்படி போட்டுக்கிறோம். ஓகே 5 + 5 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து எத்தனை வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் தனியா இருக்கிறது எவ்வளோனா 1 2 3. அப்போ எப்படி எழுதலாம் 2 10s. ஓகே இது ஒரு 10 இது ஒரு 10 தனியா 3 இருக்கு. அப்போ 2 10s 3 1s சேர்ந்தா எவ்வளோ வரும் 23. அப்போ எப்படி எழுதலாம் 2 10s 3 1s 23. நெக்ஸ்ட் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 110 27 ones. ஓகே மொத்தம் எத்தனை இருக்காங்க 27 ones. ஓகே இப்போ 10s 1s கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்றத சொல்லணும். இப்போ நம்ம இதையும் என்ன பண்ணுவோம் தனித்தனியாக இதை பிரிச்சுடுவோம். ஓகே தனித்தனியாக நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே இதை நம்ம தனியாக எப்படி பிரிச்சுக்கிறோம் 10 தனியாக பிரிச்சுக்கிறோம். அடுத்து 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து எவ்வளவு இருக்கு 1 2 3 4 5 6 7 தனியா இருக்கு 6 7 தனியா இருக்கு நம்மளுக்கு. இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 110 தனியா வந்துச்சு. இது எவ்வளவு இது ஒரு 10 இது ஒரு 10 இது ஒரு 10. அப்ப மொத்தம் எத்தனை எழுதலாம் நம்ம 3 10s எழுதலாம். 1 10 இப்போ நம்ம தனித்தனியா நம்ம பிரிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். அப்ப 10 + 10 + 10 அப்ப எவ்வளவு வரும் 3 10s. அடுத்து எத்தனை 1 இருக்கு தனித்தனியா 1 4 7 1. அப்ப எப்படி எழுதலாம் இது 3 10s 7 1s எவ்வளவு வரும் 37. அப்ப 10ஸ்ல எவ்வளவு இருக்கு 3 1ஸ்ல எவ்வளவு இருக்கு 7 ரெண்டு சேர்த்து எவ்வளவு 37. அடுத்து அதே மாதிரி இங்க 10 10 2 10 30 40 50 60 70 80 90 100. அப்புறம் என்ன இருக்கு 1 2 3 4 5 6. அப்ப 100 0 10s இங்க என்ன இருக்கு 1 10s கிடையாது. அப்ப 1s மட்டும் தான் இருக்கு. அப்ப 106. அப்ப 100 0 10 6 1 106. Next 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே இது வரைக்கும் என்ன ஆயிடுது ஒரு 100. இது வரைக்கும் ஒரு 100. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வரைக்கும் ஒரு 100 வந்துருச்சு. மீதி எத்தனை 10 இருக்குன்னா இங்க ஒரு 10 தனியா இருக்கு. நெக்ஸ்ட் 1 2
3 4 5 6 7 8 9 10. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு 10 ஆக்கிறேன். இது ஒரு 10. ஓகே, இது வரைக்கும் ஒரு 100. இது வரைக்கும் ஒரு 100. இது ஒரு 10, இது ஒரு 10. அப்ப எப்படி எழுதலாம்? 100. இது ஒரு 10, இது ஒரு 10. அப்ப எவ்வளவு வரும்? 2 10s. எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 ones. அப்ப எப்படி எழுதலாம் இதுக்கு ஆன்சர்? 1 2 4. 124. நெக்ஸ்ட் 100. இங்க நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 100. இதை வச்சுக்கிறோம். இது தனியா 100. டென்ஸ்ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வரைக்கும் ஒரு 100. அப்ப இது ஒரு 100. அப்ப எத்தனை வரும்? 200. எத்தனை டென்ஸ் இருக்கு? இது ஒரு 10, இது ஒரு 10. இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 10. இது ஒரு 10. மீதி எத்தனை இருக்கு? 4 நமக்கு தனியா இருக்கு. 4 நமக்கு தனியா இருக்கு. அப்ப 100லாம் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 100, இது ஒரு 100. அப்ப 200. எத்தனை டென்ஸ் இருக்கு? இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 10 10ஆ பிரிச்சுக்கிறோம். அப்ப எப்படி வரணும்? 3 10s 30. எத்தனை 1 இருக்கு? 4 1. 1 2 3 4. அப்ப என்ன வரணும்? 4 ones. அப்ப எவ்வளவு வரும்? 234. அப்ப இங்கேயும் அதே மாதிரி எழுதலாம். 100 210 41 124. இங்க எப்படி எழுதலாம்? 200 310 41 234. Up to this page, part 1 gets over. We will meet part 2 in the next video. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.